நான் கொளத்தூர் மார்க்கெட்ல வாயடிச்சு போன ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் வீடியோ புரியும். ஆல்ரெடி நான் இந்த டப்ல தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நான் இதுல அலிகேட்டர் விடலான்ட்டு கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு 4 பிரெடேட்டர் ஃபிஷ்ஷை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுங்கெல்லாம் செம்ம பெருசா ஒரு கம்பீரமா இருந்துச்சு. அதை பார்த்தவொடனே நம்ம இந்த கிராப் அண்ட் ஸ்னெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ஆஸ்கர் மாதிரியே இங்க 2 பேர் ஆஃப் ஆஸ்கர் இங்க இருக்கு. அதே மாதிரி கப்பிஷ் ஃபிஷஸ்லாம் இங்க ரொம்ப சீப் அண்ட் ரேட்லயே கிடைக்குது. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய கவர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். நம்ம பட்ஜெட் இல்லாத காரணத்தால நம்ம எல்லாத்தையும் ஒரு விசிட் தான் பண்ணோம். இங்க ஹோல்சேல் பிரைஸ்லாம் ஃபிஷஸ்லாம் தராங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு ஒரு அக்வேரியம் ஷாப்புக்குள்ள தான் போயிருந்தோம். இங்க கலர்ஃபுல்லான ஃபிஷஸ்லாம் லைட் செட்டப்லாம் போட்டு செம்ம அழகா வச்சிருந்தாங்க. அப்படி பிளான்டட் டேங்க்ஸ்லாம் செம்ம நீட் அண்ட் கிளீனாகவே வச்சுருந்தாங்க. நம்ம குட்டி குட்டி கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷும் அதே மாதிரி ஏஞ்சல் ஃபிஷ் கூட கொஞ்சம் நேரம் விளையாடி இருந்தேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே தொடர்ந்து 2 இடத்துல அலிகேட்டர்ஸ் பார்த்தேன். இந்த ஒயிட் அலிகேட்டர்ஸ், அப்புறம் அல்பினோ அலிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா நார்மல் அலிகேட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஒயிட் ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷை நான் பார்த்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக ஆச்சு. இது வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து வாயடிச்சு போனேன்ட்டு. அந்த ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ். இது பேரு கோல்டன் ரெட் அரோனாவா இது பேரு. இது பாத்தீங்களா எவ்வளவு பெருசா ஒரு ஜைஜாட்டிக்கா இருக்கு. என் கையை வச்சாலே அதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம அதை பார்த்த கையோட நான் ஒரு கடையா ஏறி போய் கேட்கும் போது எங்குமே அலிகேட்டர் கார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அலிகேட்டர் கார் டிமாண்டா இருக்குன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அலிகேட்டர் மேல ரொம்ப ஃபேன்ஸா இருக்காங்க. அதே தான் என் கான்செப்டும். அலிகேட்டர் மேல நானும் ரொம்ப ஒரு வெறியன் தான். அதனால நம்ம ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம் அலிகேட்டர் கார் கேட்க. ப்ரோ நான் சொல்லியிருந்தானா, ப்ரோ நம்ம கிட்ட அலிகேட்டர் கார் இல்ல, ஆனா நம்ம கிட்ட ரெட் டெயில் கேட் ஃபிஷ் இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களான்ட்டு. நான் ஆல்ரெடி ஒயிட் ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷை தான் நான் பார்த்தேன். அதே ஒரு ஸ்ட்ரைக்கால தான் நான் சரி பிளாக் ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷை நம்ம அந்த தொட்டியில் ஆட் பண்ணலாம், அப்புறம் கூட நம்ம அலிகேட்டர் வாங்கிக்கலான்ட்டு ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷை வாங்கிட்டோம். நம்ம ஃபிஷ் எல்லாம் பேக்கெட் பண்றதுக்காக கவர் பாக்கெட்டும் அதே மாதிரி லப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் ஃபீட் பண்றதுக்காக பிளட் வார்ம்ஸ்லாம் நம்ம கொளத்தூர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷை இன்னொன்னுமே இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷோட பேக்கெட் எடுத்து நான் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஃப்ளோட் பண்ண விட்டேன். ஏன்னா ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷோட பேக்கெட்டில் இருக்க தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம டேங்க்ல இருக்க தண்ணியுமே டெம்பரேச்சர் சேம் ஆகிறதுக்காக தான் இதில் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ளோட் பண்ண விட்டோம். இந்த பேக்கெட்டில் இருக்க டெம்பரேச்சர் சேம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு ஃபிஷ்ஷஸாக ஆட் பண்ணுறோம். நம்ம கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் அலிகேட்டரை ஆட் பண்ணுறோம் பாருங்க. இது 1 மாசத்துல எவ்வளோ ஜென்ஜான்டிக்கா வளர போகுது. நம்ம கொடுக்குற ஃபீடெல்லாம் டெய்லி இதை நான் அப்டேட் பண்றேன். இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா பேர் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். இவங்க 2 பேருக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.